வணக்கம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு டெக் வாய்ஸ் தமிழ். இது CommentsArena எபிசோட் 2020. ஆமா, ஜனவரி 2. நியூ இயர் வேற முடிஞ்சிருச்சு. ஆனா எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும், யோ அதே இடத்துல உட்காந்துருக்கீங்க, அதே நாள் அடுத்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, இதுல வேற நியூ இயர் வேற முடிஞ்சிருச்சா. நியூ இயர் அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. கம்பெனி சீக்கிரம் வெளியே சொல்லாதீங்க. என்ன பண்றது, நிறைய பேருக்கு தெரியணும்ல. என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்லோட் பண்ணிடுவோம், எடிட் பண்ணிட்டு உடனே அப்லோட் பண்ணுவோம். அப்படியும் ப்ரோ என்ன ப்ரோ அது பாத்தீங்கன்னா பப்ளிஷ்டு டேட் மாறுது, ஆனா எப்பயோ இருக்கே அதுன்னு நிறைய பேர் கேள்வி வேற கேக்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கமெண்ட் போலாமா? முகுந்த் முரளிதரன் ப்ரோ, லெனோவோ கேமிங் போன் லான்ச் பண்றாங்களா நெக்ஸ்ட் இயர், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. லெனோவோ கம்பேக் கொடுப்பாங்களா? லீஜியன் போன் லான்ச் பண்றதா ரூமர். லேப்டாப்ஸ்ல நல்ல ஒரு சம்ம செக்மெண்ட் தான் அந்த லெஜியன். Asus ROG லேப்டாப் இருந்தது, இப்போ போன் வந்துருச்சு. அதே மாதிரி லீஜியன் பாப்புலரா இருக்கு லெனோவோல. பார்க்கலாம் எப்படி பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னு தானே, எப்படி பண்றாங்க, நல்லா பண்ணுவாங்க. நல்லா பண்ணுவாங்களாட்டா, கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்புறம் ஏதாவது அப்டேட் ஏதாவது கொடுக்கணுமா? ஐயோ, வாய்ஸ் ஓவர் வைஃபைக்குலாம் அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதே மாதிரி தான் Vivo LTக்கு அப்டேட் கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி Vibe X3 யூசர்ஸ் எல்லாம் வெறுத்து போனவங்க தான். அதோட அந்த பக்கமே வரல. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதாவது இதெல்லாம் புவர் ட்ராக் ரெக்கார்டு, பின்னாடி போய் பார்த்தா கருப்பு புள்ளிகள். ஆனா இப்போ அவங்க எப்படி பண்றாங்கன்றது இனிமே தான் தெரியும். அடுத்து வருண் ஆறுமுகம் ப்ரோஸ், எனக்கு ஒரு முக்கியமான டவுட்டு. நான் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபோன்ல டேட்டா ஆல்வேஸ் ஆன்ல இருக்கும். நான் நிறைய டைம் நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஃபோன் அன்லாக் பண்ணா எடுக்கும்போது டேட்டா ஸ்பீடு MB கவுண்ட்ல காட்டும். ஆனா நான் அன்லாக் பண்ணிட்டு உடனே கேபில காட்டும். ஏன் இப்படியே ஆகுது? வெதர் ஒரு பிரைவசி இஸ் டேக்கன் பை. ஓகே, நான் டேட்டாவில் யாராவது மாத்துறாங்களா, டேட்டாவில் யாராவது எடுத்துக்கிறாங்களா? இது என் போன்ல மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட போன்லயும் இப்படிதான் இருக்கு. ப்ளீஸ் கன்சிடர் திஸ் கமெண்ட். கண்டிப்பா இது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. என்னடா எனக்கு என்ன தானே தெரியும், டேட்டா ஸ்பீடு MBல போற அளவுக்கு நம்ம நெட்வொர்க் கெத்தா இருந்திருக்குது இல்லையா? இல்ல நெட்வொர்க் பிராட்பேண்ட்லாம் நல்லா தான் வருது. இவங்க டேட்டா வேண்டா இல்லடா, நான் கூட சிம் கார்டு அந்த அளவுக்கு கெத்தா வேலை செஞ்சிருச்சோன்னு ஒரு சந்தேகம். அது மாதிரிலாம் இல்ல, போன் டேட்டா தான் சொல்றாரு. போன் டேட்டா ஆல்வேஸ் ஆன்ல இருக்கும், MBல கவுண்ட் ஆகுதா? எப்படி பாரு, அப்ப எவ்வளவு கெத்தா இருக்கு. இதுல அது இதுதான் கூட இருக்கலாம்ல, பேக்ரவுண்ட் டாஸ்கா இருக்கலாம். இல்லாட்டி ஏன்னா எப்பயுமே MBல இருக்குங்கிறாருல. எனக்கு என்ன தோணுதுன்னா, டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ மாதிரி இருக்கும் தெரியுமா, எதுவுமே யூஸ் பண்ணலன்னா ஒரு டிஃபால்ட் வேல்யூக்கு போய் இருந்திருக்கலாம். அன்லாக் பண்ணும்போது அந்த டிஃபால்ட் வேல்யூ மாறி ரியல் டைம் வேல்யூ வரலாம். எல்லாம் கோட் தானே இருக்குவாங்க, டெவலப்பர்ஸோட கோட் தானே. அவங்களோட இதுதானே. போனை ஆஃப் பண்ணிட்டா டிஃபால்ட் வேல்யூ ஏதாவது போட்டு வச்சிருப்பாங்க ப்ரோ, எப்படியும் ஆஃப்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு வேல்யூ காட்டிட்டு கூட இருக்கலாம். பட் உங்க டேட்டாவை திருடுறாங்களா அப்படிங்கிறதுக்கு பதில் யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா திருடுறாங்கன்னு நினைச்சா திருடுறாங்க, திருடல நான் சேஃபா இருக்கேன்னு நினைச்சா திருடல. ஆன்லைன் வந்துட்டாவே பிரைவசி பத்தி எல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. பிரைவசி போச்சுதான். ஆன்லைன் வந்தாரு யோசிக்க கூடாதுன்னு சொல்றானா, இல்லாட்டி அதை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றானே. யோசிக்க கூடாது. நீங்களே சொல்லுங்க, ஆன்லைன் வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு பிரைவசி ஒரு கொஸ்டின் தான். கரெக்ட் தானே? ஆமா, ஆன்லைன் வந்துட்டா பிரைவசி அக்கவுண்ட் இருந்தாலே போதும், அவ்வளவுதான். எங்க இருந்தாலும் எடுப்பாங்க டேட்டாவை. எங்க இருந்தா எடுக்கல, அதான் உங்க ஃப்ரெண்டே நினைச்சா உங்களோட இல்ல எதனால யாருனாலும் இப்ப எதனாலும் பாக்குறாங்கடா, பார்க்க முடியாதுன்னு கிடையாது. அதனால செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த பிரைவசிங்கிற வார்த்தையெல்லாம் தெரியல ப்ரோ எந்த அளவுக்கு நம்புறதுன்னு. அடுத்து ஆனா இவரோட இஷ்யூ, இவர் ஃபேஸ் பண்ற இஷ்யூனால அது செக்யூரிட்டி இஷ்யூவானா தெரியல. இது டெவலப்பர்ஸ் கையில தான் கேட்கணும் நியாயமா பார்த்தா. ஏன்னா அவங்க வேல்யூ எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. என்ன போன் நீங்க ஒருவேளை மீ யூஸ் பண்றீங்கன்னு தோணுது. ஏன்னா மீல தான் இந்த மாதிரி டேட்டா ட்ராக் எல்லாம் வரும். மீ யூஸ் பண்றீங்கன்னா மீ கம்யூனிட்டி பேஜ்ல வேணா போட்டு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனா நியாயமா பார்த்தா போன் ஆஃப்ல இருக்கும்போது திருடுறது, போன் ஆன்ல இருந்தா திருட மாட்டாங்கலாம் கிடையாது. எப்பனாலும் நினைச்சா திருடுவாங்க. ஐயோ திருடுவாங்கட்டோமோ, திருடலாம். ஆமா, திருடர். சரியா? அடுத்து ஆனந்த் NGP ப்ரோ, நான் Redmi Note 7 யூஸ் பண்றேன். நல்ல போன்ல Snapdragon 665 இல்லாம ஒரு நல்ல போன். Snapdragon 660 ப்ராசஸர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் கேம் பிளே பண்ணும்போது சம்டைம் லேக் ஆகுது. இந்த ப்ராசஸர் ப்ராப்ளமே இல்ல, சாஃப்ட்வேர் ப்ராப்ளமா இல்ல சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்? ஓகே, இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க. அண்ட் என்னோட ஓல்டு மொபைல் என்னன்னா Moto G4 Plus. அதுல Snapdragon 617 தான், பட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பட் பேட்டரி தான் டிஸ்அட்வான்டேஜா இருந்தது. அதுல ஃபைனலா ரெண்டு மொபைல் ஸ்பீட்ல எந்த டிஃபரெண்ட்டும் இல்ல. Redmi Note 7sல பேட்டரி அண்ட் டிசைன் மட்டும் நல்லா இருக்கு. Moto G4 Plusல ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் நல்லா இருக்கு.
பட் அப்டேட் மட்டும் வரல. ஸ்டாக் 100 வர்சஸ் MIUI எது பெஸ்ட், இத பத்தி ஒரு வீடியோ போடுங்க. பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தானே. ஆமா, MIUI வந்து கொஞ்சம் ஹெவி யூஐன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரேம் கொஞ்சம் அதிகமா எடுக்கும் ஸ்டாக் அண்ட் கம்பேர் பண்ணும்போது. ப்ளஸ் 617 ப்ராசஸ் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ்ல. அது 615 617 வந்து மேபி மோட்டோ ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். என்ன G4 Plus நீ யூஸ் பண்ணல, நல்லா இருந்ததாடா. ஆனா அவங்க ப்ராமிஸ் பண்ணி ஒரு மொக்க வாங்கினாங்க, அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லி ஏமாத்தி விட்டானுங்க, ரோல் பேக் பண்ணிட்டாங்க அவங்க. சரி, ஆனா இப்போ இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ. இதுல வந்து நம்ம சப்போஸ் GFX டூல் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது போட முடியும்னா அப்போ தெரியும் உங்களுக்கு. ஒருவேளை 7S வந்து ஃப்ரேம் ரேட் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம்ல, அதனால 7S லேக் ஆகலாம். இதுவே G4 Plus வந்து அதோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான் சொல்லிட்டு அது நார்மலாவே ஃப்ரேமை ரொம்ப டவுனாவே வச்சிருந்ததுன்னா அதுல பெருசா எந்த ஹிகப்ஸும் தெரியாது இல்ல. சோ அது ப்ராசஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை பார்க்கும்போது வித்தியாசம் இருக்கலாம் அப்படிதான் சொல்லலாம். ஆமா, இருக்கலாம் இருக்கலாம்ல. இவன் வேற லெவலு, இவன் கலாம்னா அப்படின்னு. அடுத்து முகமது ஆஷிக் ப்ரோ, ஃபோன் இயர்லி ஒன்ஸ் ஃபேக்டரி ரீசெட் பண்றது நல்லதா, இல்லனா ஃபோன் நல்லா ஸ்மூத்தா யூஸ் பண்றது ரீசெட் அடிக்கடி பண்ணாம இல்ல லாங் இன்டர்வல் கேப்ல பண்ணா நல்லதா? போக்கோ 1.5 இயர்ஸா யூஸ் பண்றேன். என் போன்ல இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் மட்டும் 73 இருக்கு. ஆப்ஸ் நியர்லி 75% ஸ்டோரேஜ் ஃபுல்லா. சடனா ஹோம் ஸ்கிரீன் வரும்போது ஸ்லோ ஆகுது. அதுதான் ப்ரோ CommentsArenaல வெயிட் பண்றேன். CommentsArenaக்கு வெயிட் பண்றேன் ப்ரோ. ஃபோன் இயர்லி ஒன்ஸ் ஃபேக்டரி ரீசெட் பண்றது அதே கமெண்ட் தானா? ஓகே, ரிப்பீட் ஆயிருக்கு. அவர் 2 தடவை தெரியாம காப்பி பண்ணிட்டு உடனே பண்ணிட்டேன். ஒரு அப்டேட், மேஜர் அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் ஃபேக்டரி ரீசெட் பண்றது ஒரு நல்ல ரெக்கமெண்டட் தான். ஃபேக்டரி ரீசெட் பண்றது கூட தேவையில்லை, அந்த கேட்ச் கிளியர் பண்ணும். என்ன இந்த இதுல இருந்து போகணும்ல, ரெக்கவரி கேட்ச். அதே மாதிரி இதுவும் அதான் ரெக்கவரி கேட்ச் கிளியர் பண்றதும் நல்லது. மேஜர் அப்டேட் எப்ப நம்ம போனுக்கு வருதோ உடனே ஒரு ரீசெட் அடிக்கிறதும் நல்லது. ஆமா, ரெண்டுமே. ஏன்னா இப்ப நீங்க ரீசெட் பண்ணீங்கன்னா வாட்சன் சொன்ன மாதிரி கேட்ச் எல்லாமே கிளியர் ஆகும். ஓகேயா? சோ அது வந்து ஏன் ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, பழைய ஜங்க், அதாவது பழைய ஃபைல்ஸ் எல்லாமே உள்ள இருக்கும். நீங்க அதை எப்படி செக் பண்ணலாம்னா, சிஸ்டம் பார்ட்டிஷன் ஒன்று இருக்கும்லடா, நம்ம பார்த்துருப்போம். இது எதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேருக்கு காண்டாகும். அதுவும் 64 GB அது ஒரு 10 GB பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சா ரொம்ப எரிச்சல் ஆகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் வித்தியாசம் தெரியும். ஓகே, ஸோ அடுத்து வந்து சங்கர் சுயம்பு மனோ, பெரிய நேமா தான் இருக்கு. அப்புறம் ப்ரோ ப்ளீஸ் ஒன் ஹெல்ப், நியூ மொபைல் வாங்கலான்னு இருக்கேன் 20,000க்குள்ள 8 GB ரேம் வேரியன்ட்ல பெஸ்ட் போனா சொல்லுங்க ப்ரோ ப்ளீஸ். ஹெவி கேம்ஸ் ஆடுவாராம், கேமரா அப்புறம் நிறைய ஆப்ஸும் யூஸ் பண்ணுவேன். நான் ஹெவி யூசர் ப்ரோ, ப்ளீஸ் சொல்லுங்க. அப்புறம் Note 8 Pro X2 இருக்கு. ஆனா 730G வந்து PUBG வந்து ஃபுல் கிராபிக்ஸ்ல வரலாம். கேட்டிருந்தாரு ஃபுல் கிராபிக்ஸ் வேணும் எனக்கு, ஃபுல் கிராபிக்ஸ் வேணும்னு. PUBGல மெயினா ஃபுல் கிராபிக்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாரு. அப்ப இந்த Helio G90T வந்து G90Tல ஃபுல் கிராபிக்ஸ். இந்த போன் பாத்தியா, G90Tக்குலாம் ஓட்டு உழுற அளவுக்கு நாட்டு நடப்பு இருக்குது. நல்லா இன்னும் ஆப்டிமைஸ் ஆகல 730G PUBG. இது எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? என்னத்தான் சொல்ல. G90T நல்ல ப்ராசஸர் தான், இதெல்லாம் சும்மா கிண்டலுக்காக ஜாலிக்காக சொல்றது. G90Tயோட டவுன் சைட்னா தான் நாங்க நிறைய தடவை சொல்லியிருக்கோமே, திரும்பியும் அதே தான் கூவணும். என்ன இந்த பூட் லோடர் அன்லாக்கிங், கஸ்டம் ராம் ஃபிளாஷிங், அப்புறம் G கேம் போட்டு, இது மட்டும் தான் பிரச்சனையே தவிர மத்தபடி G90Tல இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்களே சூடாகுதுன்னு, அது கூட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியா? இது வரைக்கும் எதுவும் ஆளல. வெளியில போகும்போது கூட நீ 4G டேட்டா ஆன் பண்ணல, எதுவும் எந்த பஞ்சாயத்து ஹீட்டிங் இஷ்யூ, நோ இஷ்யூ. சோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல ப்ரோ, அதான் உண்மை. ரைட்டா? சோ நாங்க தான் சொல்லிட்டோம்ல, இதுதான் பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்துக்காக தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு ரெக்கமெண்டட் இதுதான். ஓகே, அடுத்து மகாராஜ் நாராயணன், ஹலோ ப்ரோஸ், நான் வந்து டிவி வாங்கலான்னு இருக்கேன். மீல வந்து 4x55 இன்ச்சா. இது வந்து seen the news that Mi 5 and Mi 5 Pro being launched in China. அப்போ வெயிட் பண்ணலாமா? Mi TV 5 ஏன்னா Mi TV 5 வந்து பெசல் கொஞ்சம் சின்னதா இருக்கும், ப்ராசஸரும் அதிகமா இருக்கும், ஸ்டோரேஜ் ரேம் ஸ்டோரேஜ் எல்லாமே மாறும். 3GB ரேம், அப்புறம் ப்ரோல வந்து 4GB ரேம் இருக்கும். ப்ரோ வெர்ஷன்ல வந்து இது வேற இருக்கு, ஸ்கிரீன் வேற, ஸ்கிரீன் கொஞ்சம் பெட்டரான ஸ்கிரீன். அந்த இது என்ன குவாண்டம் டாட் அதெல்லாம். பிரைஸ் வந்து 50,000 சென்ட்ரு ப்ரோ. இப்ப எப்படி தெரியுமா இருக்கும், அந்த மீம் தான் நாட்டாம மீம் பாத்திருக்கீங்களா? மனோரமா ஒரு டைலாக் சொன்ன உடனே அப்படியே சொல்லிருக்கோம்ல, குவாண்டம் டாட்ல ரொம்ப சீப்பா ஷைமிங். அது எப்படா நீங்க மட்டும் சீப்பா பண்றீங்க எல்லாத்தையும்? இங்கேயும் ஒருத்த உட்கார்ந்து இருக்கான், 2 கவலர் கோட்டிங்க கொடுத்து 70,000 சொல்றான்டா. 1 லட்சம் எல்லாம் போகுது. 1 லட்சம். அது வந்து என்னன்னா ஸ்பீக்கரை கீழே கயிறு கட்டி இறக்கி. ஆமா,
சரி அப்ப இது வந்து வெயிட் பண்றதுக்கு நல்லதுதான். வெயிட் பண்ணலாம்ல? எவ்வளவு நாள் வெயிட் பண்ணலாம்? பண்ணிட்டே இருப்போம். போக்கோ F2 வெயிட் பண்ற மாதிரி அந்த அளவுக்குலாம் இல்ல, வெயிட் பண்ணுவோம். அதானே பார்த்தேன். போக்கோ F2க்குனா ட்வீட்டுக்கு தான் வெயிட் பண்ணணும், போனுக்குலாம். ஏன்னா டிவி வெயிட் பண்ணி வாங்குறது கொஞ்சம் நல்லதுதான். ஏன்னா லாங் டர்மா யூஸ் பண்ணுவாங்கல்ல, அப்கிரேட் பண்ண மாட்டாங்க சீக்கிரமா. கண்டிப்பா போன் மாதிரி. டேய் போனும் ஆக்சுவலா லாங் டர்ம் யூஸ் பண்ணலாம்டா. அதெல்லாம் அந்த காலம். இந்த ட்ரெண்ட்ல என்ன 2 மாசத்துக்கு ஒரு வாரம் லான்ச் பண்றாங்க. என்னடா எதை கேட்டாலும் வருஷத்துக்கு 2 வாட்டி லான்ச் பண்றாங்க இந்த பெரிய ஸ்கிரீன் டிவி. போன் தான் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டில. டேய் டேர் டு லீவ் டா போடா. அப்புறம் ஷேக் முகமது, hello 3 bros, I am using பாக்ஸ் 8 Note 8 எமோஜி. நான் இப்போ நோட்ரா நோட்னு போட்ட உடனே அந்த ஆண்ட்ராய்டு போன் மாதிரி தான் வந்திருக்கும் போல, அந்த எமோஜி போட்டாரு. போனா இருக்கலாமோ, ஏன்னா இன்னொரு ஒரு பாக்ஸ் இருக்கு அதுக்கப்புறம். சரி கட்டம் கட்டி விளையாடுறாரு. நான் இப்போ நெக்ஸ்ட் மொபைல் வாங்கலாம்னு இருக்கேன். எனக்கு 3 மொபைல் ஆப்ஷன்ல இருக்கு. S11 Plus, iPhone 11 Pro Max. அப்ப ஐபோன் தான்டா. iPhone 8 யூஸ் பண்ணிருக்காரு. ஐபோன் யூசருக்குன்னா கண்டிப்பா ஐபோன் 11 Pro Max தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்புறம் கூகுள் பிக்சல் பெரிய அப்கிரேட்ல வேணாம். 11 Pro Max கெத்து தானே, கேமரா இருக்கு. அந்த 11 Pro Max கொஞ்சம் பெருசா இருக்கும்ல, 11 Pro வாங்குறது பெட்டர்னு தோணுது. இல்ல பேட்டரியும் நல்லா இருக்கும்ல 11 Pro Max கிட்ட. இல்ல ஆனா ட்விஸ்ட் என்ன பத்தியா, அவர் வந்து ஐபோன் 8 காம்பாக்டான ஒரு டிவைஸ்ல இருந்து சட்டிக்கு போய்கிட்டு இருக்காரு. அதுதான் நான் வந்து 11 Pro சொன்னேன். இல்ல இதுல இருக்கிற எல்லாமே சட்டி தான். கூகுள் பிக்சல் எந்த தைரியத்துல ப்ரோ கேட்டீங்க நீங்க? 3 தான் ப்ரோ இருக்கு மார்க்கெட்ல. 4 வந்திருக்கு, இந்தியாக்கு வரல. வந்தாலும் இங்க 3A மாதிரி 4A தான் வரப்போகுது. அதனால மெயினான அந்த பிளாக்ஷிப் போன் இங்க இருக்க போறது இல்ல. அதனால பிக்சல் வந்து எக்ஸ்க்ளூடட். டிக் போர்டு அவ்வளவுதான். சோ மீதி இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். அந்த 2 ஆப்ஷன்ல இருந்து ஆல்ரெடி ஐபோன் யூசர்ங்கறனால ஐபோனே சொல்லிட்டேன். ஆனா நீங்க எதுக்கும் S11 Plus வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. S11 Plus எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐபோன் 11 Pro Max வாங்கலாம். அந்த டைம்ல வேற ஏதாவது ஆஃபர் கூட இருக்கும் இல்லையா? ஓகே, அடுத்து வந்து அருண் ஆனந்த், ஹாய் ப்ரோ, ஐ நீட் அ மொபைல் வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனரா, 5000 mAh பேட்டரியா, பெசல்லெஸ் டிஸ்பிளேயா, இப்போதைக்கு ROG 2 மட்டும் தான் இருக்கு. பெசல்லெஸ்ல எப்படி ப்ரோ ஆகும் தான்? சரி 2020 ஃபர்ஸ்ட் குவார்டருக்குள்ள இந்தியா இந்த கான்ஃபிகரேஷன்ல ஒரு நல்ல ப்ராசஸரோட மொபைல் ஏதாச்சும் வருமா? வராதா? வருமா? வருமா? வராதா? வருதா? Asus 7G அந்த மாதிரி அடுத்த 7G 8G ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வர சான்ஸ் இருக்கா? தெரியல. எப்படி MWCல அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க, வாய்ப்பு இருக்குல்ல. அனௌன்ஸ்மென்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. லான்ச் எப்படியும் மிட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்போ அவரை வந்து நீங்க வெயிட் பண்ணாதீங்கன்னு சொல்லாம சொல்றதுக்கு எப்படி நான் சொல்லலாம், பயங்கரமா LG ஒரு போன் MWCல காட்டுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த 5000 mAh இருக்காது. இல்ல சொல்றேன் 5000 mAh மட்டும் இல்லடா, அவர் கேட்ட மீதி எல்லாமே இருக்குன்னே வச்சுக்கேன். அவங்க MWCல சொல்லி 6 மாசம் கழிச்சு இந்தியா பக்கமா எங்கேயாவது வரும் லைட்டா. அதுவும் நியூஸ்லயும் வராது, எங்கேயும் வராது. திடீர்னு ஐஎஃப்எல் அனௌன்ஸ் பண்ணது இப்ப வந்துச்சுல டிசம்பர்ல. செப்டம்பர்ல பண்ணது டிசம்பர்ல வந்துருச்சு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? நான் தான் உன்கிட்ட கேட்டேன், என்னடா இவ்வளவு வேகமா இருக்காங்க LG அப்படின்னு கேட்டேன். 6 மாசம் கேப்ல இருந்து 3 மாசம் வந்திருக்காங்க. ஆமா, இதே ஃபாஸ்ட் தான். மேபி யாரோ மாறி இருக்காங்க போல மேனேஜ்மெண்ட்ல இருக்கும். ஏன்னா OnePlus 8 Lite வரலாம், ஆனா அது 5000 mAh பேட்டரின்னு தெரியலையே. 8 Liteலாம் வாய்ப்பே இல்ல. இல்லடா 5000 mAh பேட்டரி யார்கிட்ட எதிர்பார்க்கலாம்? Samsung S11 Plusல எதிர்பார்க்கலாமா? வாய்ப்பு இருக்கு. ஆனா விலை ரொம்ப அதிகமா இருக்கு. ROG 2 கம்பேர் பண்ணும்போது அது எனக்கு தெரிஞ்ச ROG 2 தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் இன்னும் ஒரு 5 மாசம் வெயிட் பண்ணி ROG 2 வாங்குவாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? இல்லடா நாட் நடப்பு பார்த்தா அப்படிதான் இருக்கு. அவர் கேக்குற எல்லாமே இருக்கணும்னா என்ன, பெசல்லெஸ் டிஸ்பிளே ROGல இல்ல. பட் அந்த பெசல்லெஸ் டிஸ்பிளே யூஸ் பண்றதா இருந்தா நமக்கு கேமிங் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்ல முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு ஸ்மூத்தா. ஆமா, இதுதான் சோனி அன்னைக்கே சொன்னா, பட் யாரும் நம்பல. அப்பதான் இவங்க ட்ரிகர்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்றாங்க போல. யாரா இந்த ROG? அதனால பெசல்லெஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு. பெசல்லெஸ் இருந்தானா இந்த இடத்துல கை பட்டுச்சுன்னா கடுப்பா உண்டா. அப்ப ஸ்கிரீனே வந்து இன்எஃபெக்டிவ் ஆயிடணும், அது ஒர்க்கே ஆகக்கூடாது. அதுக்கு எதுக்கு ஸ்கிரீன்? அதானே தெரியும். அப்புறம் அரவிந்த் கணேசன், ஹாய் ப்ரோஸ், இப்போ வர iPhone 7க்கு மேல வர போன்ஸ் எல்லாத்துக்குமே iOS 13 அப்டேட்டோட வருது. அப்படி இருந்தா அவ்வளோ இயர்ஸ் அப்டேட் கிடைக்கும்னு கொஞ்சம், எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்டேட் கிடைக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஐபோன் வாங்கலான்னு இருக்கேன். போன் எல்லாமே பிரைஸ் டிராப் ஆயிடுச்சு. iPhone 10s வாங்கலான்னு இருக்கேன். iPhone 11 அதான் 10s வாங்கலாமா இல்லாட்டி iPhone 11 வாங்கலாமா? நிறைய எடிட் பண்ணுவேன். ஓகே டெல் மீ யுவர் ஒபினியன். 11ல கேமரா அப்கிரேட் நல்லா இருக்கும். டிஸ்ப்ளே வைஸ் வந்து 10s to 11 அந்த அளவுக்கு மேஜர் ஜம்ப்னு சொல்ல முடியாது. 10R 11 சேம். 10s வந்து பிரீமியம்.
1080p. இல்ல அதான் 10s யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. 11 வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு. இல்ல 10s வாங்கலாமா இல்ல 11 வாங்கலாமா? ஓகே ஓகே சார். அப்ப என்ன பண்ணலாம்? பரவாயில்ல அதான் என்ன வாங்கலாம்? பேட்டரி லைஃப் முக்கியம்னா 11. 10sல வந்து பிரீமியம் ஃபீல் அளவுக்கு பேட்டரி லைஃப் இருக்காது. ஆனா பிரீமியம் ஃபீல் செம்ம பிரீமியம் ஃபீல். ஸ்கிரீன் நல்லா இருக்கும் கொஞ்சம். அப்புறம் இந்த ஃபோர்ஸ் டச்லாம் இப்ப கிடையாது. அது 6s அதுல தான் 3D. அதுக்கப்புறம் 10s வரைக்கும் உண்டு. 10s வரைக்கும் உண்டு. அதுக்கப்புறம் தூக்கிட்டாங்க. சோ சாஃப்ட்வேர் வழியா பண்ணிருக்காங்க. எல்லா ஃபீலும் வேணும். ஆப்பிளோட எல்லாமே தெரியணும்னு நினைச்சா கடைசி போன் அது 10s. பட் வைட் ஆங்கிள் கேமரா வேணும்னு முடிவு பண்ணா 11. அவர் எடிட் பண்றேன்னு வேற சொல்றாரு. ஆனா A12 செம பவர்ஃபுல்ரா. A12 இருந்தானே A13 இருந்தானே ப்ராசஸர் வைஸ் நல்லா இருக்கு. ஆமா எடிட்லாம் பண்றதுக்கு ரெண்டுமே கெத்துதான். அதே மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்குன்னு பார்த்தாலும் ரெண்டுமே கெத்துதான். என்னதான் இருந்தாலும் A13 Bionic இன்னும் கொஞ்சம் அந்த அல்காரிதம் எதுக்குன்னா அந்த டைனாமிக் ரேஞ்ச் அல்காரிதம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஏஐ இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யுது. அதனால iPhone 11 போறதா இருந்தாலும் போலாம். டிஸ்பிளே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு 4 வருஷம் கொடுப்பாங்களா? 11க்கு 5 வருஷம் வர வாய்ப்பு இருக்கு. 4 வருஷம் சொல்லலாம். 10sனா இப்போ 3 வருஷம். ஏன்னா ஒரு வருஷம் ஆல்ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஓகே. அப்புறம் அடுத்து சுரேஷ்குமார், ரியல்மி XT மாடல்ல பவர் பேங்க் யூஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கா சார்? ஓடிஜி யூஸ் பண்ணலாமா சொல்லுங்க. பவர் பேங்க் வந்து அதான் ஓப்போட VOC பவர் பேங்க் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு. வேற இதெல்லாம் வேற பவர் பேங்க் போட்டா 10 வாட்ஸ்ல சார்ஜ் ஆகும். ஆமா, ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு ஓப்போட பவர் பேங்க் போறது. அதே மாதிரி ஓடிஜிலாம் இப்ப ஓடிஜிலாம் இப்ப எல்லாத்துலயுமே இருக்கு. ஒரு காலத்துல ஓடிஜி இல்ல, அது ஒரு ஓடிஜிலாம் எங்களோடது. அது எங்களோட ஏரியா. அது N8லயே நாங்க ஓடிஜி வச்சு அதுக்காக டிரைவ் எல்லாம் கொடுத்து மவுஸ் எல்லாம் மாட்டி கீபோர்ட் மாட்டி நீங்க யூடியூப்ல இப்ப கூட போய் செக் பண்ணி பாருங்க. N8 E7 வேற லெவலு. ஸ்லைட் பண்ணி அப்படி ஸ்லைட் பண்ணிட்டு லேப்டாப் மாதிரி வச்சிருப்பானுங்க. அதுல இருந்து மவுஸ் எல்லாம் போகும். அதுல GTAவோ எதையோ ரெண்டர் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி காமெடி எல்லாம் நடந்தது. அதெல்லாம் ஒரு டைம். ஓகேயா? சோ அதெல்லாம் கெத்துதான். அடுத்து பெரியண்ணன் பழனி அம்மான், வணக்கம் மன்னாச்சி. ஓப்போ ரெனோ 2 ரேணுகா 2 பத்தி கேக்குறாரு இல்லையா? விவோ V17 Pro, விவோ V17 இல்லாட்டி கூகுள் Pixel 3a. இதுல எதை மொபைல வாங்கலாம் சொல்லுங்க அண்ணாச்சி. யூடியூப், வாட்ஸ்அப், டெலிகிராம், கூகுள் பே, அப்புறம் சில பேங்க் ஆப், ஹெட்செட்ல சாங் கேட்பேன். சூப்பரு. பேசிக்கா சூப்பரா யூஸ் பண்ணுவேன்றாரு. அவர் வந்து மேக்ஸிமம் பேங்க் ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேங்கிறாரு. இதுல நீ என்ன சொல்லுவ? ரெனோ 2 ஒரு ஆப்ஷன். ரெனோ 2 ஒரு ஆப்ஷன் தானே. ரெனோ 2, V17 Pro, V17, கூகுள் Pixel 3a க்கு பதில் XL, 3a க்கு பதில் 3a XL வச்சுக்கலாம். 3a வேலைக்காது. என்ன சொல்லுவ? ரெனோ 2 நல்ல ஆப்ஷன். சூப்பர் ஆப்ஷன். விவோ V17 Pro கேமரா சூப்பரா இருக்கும். ஆனா கொஞ்சம் ஹெவியா இருக்கும் போன். ஆமா, ரெனோ 2 ஹெவி போன் தான். ஓகேயா? V17 வேண்டாம், ஏன்னா லோ எண்ட். ஆமா, லோ எண்ட் உண்மைதான். அப்புறம் கூகுள் Pixel 3XL கேமரா நல்லா இருக்கும். யூசேஜ் இவரோட யூஸுக்கு நல்லதா இருக்கும். ஏன்னா அதுலயும் 3.5mm ஜாக் இருக்கு. அதனால அந்த பஞ்சாயத்து எல்லாம் இல்ல. பாட்டு கேட்கறது எல்லாமே நல்லதா இருக்கும். ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். லாங் டேர்ம் ரிவ்யூ கூட நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டோம். நிலைமை அப்படி ஆயிடுச்சுப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தது நிலைமை. சரி, சோ அதனால நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க இல்லையா? ரெனோ 2 ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், சிங்கிள் கேமரா போதும் அந்த மாதிரினா Pixel 3 நல்லா இருக்கும் உங்க யூஸுக்கு. 3XL ரெண்டுமே நல்ல போன் தான். ஆமா, கழுத ரெண்டும் ஒண்ணுதானே. என்ன சைஸ் கொஞ்சம் மாறுது. ஒரே கம்பெனி. ஆமா, அப்படி இல்லனா ரெனோ 2 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் V17 Pro. ஏன்னா அந்த ரெனோ 2 பொறுத்த வரைக்கும் கலர் வைஸ் 7 வர போகுது. நம்ம ஆல்ரெடி கலர் வைஸ் பத்தி போட்டோம் இல்லையா? நிறைய மாறி இருக்கு. சாம்சங் போன் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வேற கிடைக்குது. அதனால கெத்துதான். அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம் தான்டா, நல்ல விஷயம் தான். ஏன்னா 1UI தான் சாம்சங்கே இப்ப தூக்கி விட்டுச்சுன்னே சொல்லலாம். கண்டிப்பா. ஓகேயா? சோ அந்த மாதிரி பார்க்கும்போது நல்ல விஷயம் தான். சோ நல்ல விஷயத்துக்கு எப்பயுமே குரல் கொடுக்கலாமே. எங்க கொஞ்சம் கத்து இல்லையா? சரி, ஓகே. சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு கமெண்ட். அண்ட் வேற சில கமெண்டோட உங்களை வந்து திரும்ப சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, மனோஜ் நாகேந்திரா. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பார்க்கலாம். பாய்.